friends, welcome back to our channel Art and Lifestyle. இன்னைக்கு வீடியோல இந்த தெர்மாகோலை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் எப்படி நம்மளே பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த தெர்மாகோல்ல இருக்க ஸ்பேஸ்ல நான் ரவுண்ட் ஷேப்பா மார்க் பண்ணிக்க போறேன். இப்போ மார்க் பண்ணதை நான் கட் பண்றேன். இந்த தெர்மாகோலை கட் பண்ணதுல எனக்கு 4 பெரிய ரவுண்ட் ஷேப்பும் சின்ன 4 ரவுண்ட் ஷேப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 2 டிஃப்ரெண்ட் டிசைனில் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம ஆர்னமெண்ட் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய சைஸ் தெர்மாகோல் எடுத்துக்கலாம். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி சின்ன சைஸையும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஓட்ட போகிறோம். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். ஸோ தட் நல்லா காஞ்சிரும், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நல்லா காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். நினச்ச மாதிரியே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை நான் பால் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பெரிய சைஸில் பண்ணிடலாம். இதை ஷேப் பண்ணுறதுக்கு நான் எமரி ஷீட்டை யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி சின்ன சைஸையும் ஷேப் பண்ண போகிறேன். ஸோ 2 பால்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கிளிட்டர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த கலர் கிளிட்டர்ஸ்லாம் நான் 7 rupeesக்கு தான் வாங்கினேன். அண்ட் இந்த சில்வர் கலர் 28 rupeesக்கு வாங்கினேன்.
பால்ஸ் மேலே கிளிட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் அந்த கிளிட்டர்ஸ் ஒட்டும். கிளிட்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா காயட்டும். இப்போ வந்து நான் 2 பாட்டிலோட கேப் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வாட்டர் பாட்டிலோட கேப், இன்னொன்று வந்து பெயிண்ட் பாட்டிலோட கேப். சின்ன கேப்புக்கு சில்வர் கலரும் பெரிய கேப்புக்கு நான் கோல்டன் கலரும் கொடுக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப்புக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட போகிறேன். இப்போ 2 கேப்பையும் நான் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்போட கலருக்கு ஏற்ற மாதிரி மேலே லேஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணுறேன். இது மல்டி ஷேட் கிரே கலர் எம்ப்ராய்டரி த்ரெட். இதை நான் இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நாட் போட போகிறேன். இதே மாதிரி கோல்டன் கேப்ல கோல்டன் த்ரெட் போட்டு நாட் பண்ணுறேன். இப்போ இந்த கேப்பை பாலோட சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். அதே போல் சில்வர் பாலையும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கிராண்ட் லுக் தரத்துக்காக இந்த 3D அவுட்லைனரை யூஸ் பண்ணி கோல்டன் பாலை டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த சில்வர் பாலையும் வேற டிசைன்ல டெக்கரேட் பண்றேன்.
லுக்கிங் வெரி பிரிட்டி. பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.